ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நான் ஃபஸ்ட் டைமாக லைவ் வந்திருந்தேன். இன்றைக்கி வந்து வாழைப்பூ வடை செய்யலான்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணேன். ஸோ வந்து இன்றைக்கி என்ன நடந்ததுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து வாழைப்பூ வடை செய்யலான்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணி நான் வந்து சமைக்க போனேங்க. எனக்கு வந்து அந்த அளவுக்கு சமைக்க தெரியாது. ஸோ வந்து என்னை வந்து கிச்சனில் விட மாட்டேன்னு சொன்னாங்க. நான் வந்து இல்லை, நான் கண்டிப்பாக வடை செஞ்சு உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு போனேன். ஸோ வந்து எல்லாமே ரெடி பண்ணி நான் வடை ரெடி பண்ணி போடலான்னு சொல்லிட்டு வடையும் தட்டி போட்டுட்டேங்க. அது வந்து வடை வரும்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி பக்கோடா வந்துருச்சுங்க. நான் என்னங்க பண்ணுறது? அதில் வந்து ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆகிருக்கு. அந்த மாவு பதம் வந்து பார்த்திங்கன்னா சரியாக மிக்ஸ் ஆகலை போல். நல்லா மாவு வந்து சரியாக ஆட் பண்ணல. ஸோ கம்மியாகிட்ருக்கு. அதனால தான் வடை வரல. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், கடலை மாவு எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வடை செய்யலான்னு ட்ரை பண்ணி நான் யோசித்து இதை ட்ரை பண்ணேன். ஸோ வந்து நான் ஃபஸ்ட் டைம் வடை செய்கிறதுனால இந்த மாதிரி பக்கோடா கொடுத்தா எனக்கு எவ்வளோ திட்டுவாங்க. அதனால் நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வடையை எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லிட்டு அந்த கடலை மாவை மிக்ஸ் பண்ணி நான் நல்ல வடையாகவே செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். வடை இப்போ எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் வந்து கடையிலலாம் வெளியில் போய் இந்த மாதிரி வடையெல்லாம் சாப்பிடாதீங்க. கண்டிப்பாக வீட்டில் தான் செஞ்சு சாப்பிட்ணும். ஸோ வந்து எண்ணெய் வந்து அங்கே வந்து உங்களுக்கு ரிப்பீட்டடாக போடுறதுனால உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ நீங்கள் வீட்லேயே கண்டிப்பாக ட்ரை பண்ணி வடை சாப்பிடுங்க. இது வாழைப்பூ வடை, ரொம்ப உடம்புக்கு நல்லது. இதுதான் நான் செஞ்ச வடை. இன்றைக்கி பண்ண மிஸ்டேக்கும் இது தான். ஸோ வந்து இந்த வடை எப்படி இருக்குன்னு நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். ரொம்ப சூப்பராக இருக்குங்க வாழைப்பூ வடை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.